ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 2A மெயின்ஸுக்கு அப்கமிங் எக்ஸாமில் கேட்குறக்கு அதிக ஸ்கோப்பில் ஒரு கொஷின் வந்துட்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. எதனால் இது கேட்கலான்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு ஃபஸ்ட்டு டைமாக. ஸோ அதனால் இது கேட்குறக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் என்னென்ன கீ பாயிண்ட் நீங்கள் கொடுக்கணுங்கிறத இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே பிடிஎஃப் லிங்க்கை கொடுத்துட்றேன். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எத்தனாவது போட்டினா 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. மொத்தம் எத்தனை மாவட்டத்தில் நடைபெற்றதுன்னா 4 மாவட்டங்களில் நடைபெற்றது. எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி டு 31 ஜனவரி வரைக்கும் நடந்தது. 19 ஜனவரி 2024 31 ஜனவரி 2024 வரைக்கும் நடந்தது. அந்த 4 நகரம் என்னென்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. மொத்தம் வந்து 5500க்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கு பெற்றிருப்பாங்க. இதில் வந்து டெமோ ஸ்போர்ட்ஸாக வந்து டெமோ விளையாட்டு டெமோனா வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து சிலம்பாட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற 6வது கேலோ இந்தியா போட்டியில். இங்கே நடைபெற்றது வந்து அண்டர் 18, அதாவது 18 வயதுக்குட்பட்டவங்களுக்கான போட்டி தான் நடைபெற்றது. 13 நாள் இந்த போட்டி நடைபெற்றது. போட்டியோட முடிவில் வந்து யார் என்னென்ன பிளேஸ்னால், முதல் இடத்துல வந்து மகாராஷ்டிராவும் 2ஆம் இடத்துல தமிழ்நாடும் பெற்றிருக்கு. இதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னா தமிழ்நாடு. பதக்கப்பட்டியலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் கூட கேட்கலாம். 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம், மொத்தம் 98. ஸோ மேஜராக 98 பதக்கம் மொத்த பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதில் 38, 21, 39 காம்பினேஷனில் இருக்குது. 3வது இடம் பார்த்தீங்கன்னா ஹரியானா. பிளேஸில் இந்த 3 மாநிலத்தையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க, என்னென்ன இடம் வாங்குச்சுன்னு சொல்லிட்டு தனியாக ஹெட்டிங் கொடுத்து. பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள்னு டைட்டில் கொடுத்து எழுதிக்கோங்க. இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து இந்த போட்டியை தொடங்கினது பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி இதுதான். ரெண்டு பிரிவாக நடக்கும். 18 வயதுக்குட்பட்டவங்க, 31 வயதுக்குட்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. இது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2018 முதல் இந்த விளையாட்டு போட்டி நடக்க ஆரம்பிச்சது. மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன கேம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கால்பந்து, இறகு பந்து, அதுக்கப்புறமா வந்து கபடி, யோகாசனம், கட்கா போன்ற விளையாட்டுகளும் இதில் இருக்கும். இது தவிர பளு தூக்குதல், ஸோ இந்த கேம்ஸ்லாம் இதில் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு கேம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு சின்னம் ஒன்றா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியில் என்ன சின்னம், எந்த விஷயத்தை சின்னமாக வச்சுருந்தாங்கன்னா வீரமங்கை இதுதான் சின்னமாக வச்சுருந்தாங்க. வேலுநாச்சியார் அவங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக வச்சு. ஸோ அதோட சின்னம் பேர் வந்து வீரமங்கை. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து கீ பாயிண்ட்டு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் கேம் பற்றி. மற்றது வந்து நீங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக எழுதிக்கலாம். விளையாட்டோட ஏன் வந்து இந்தியா வந்து விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஜென்ரல் பாயிண்ட் எழுதலாம். விளையாட்டோட முக்கியத்துவம்னு சொல்லி எழுதலாம். என்னென்ன பண்புகள் வந்து வளரும் விளையாட்டு போட்டினால். ஸோ போட்டி மனப்பான்மை இதாகிறது, அடுத்து உடல் உறுதியாகிறது, அடுத்து வெற்றி தோல்வியை வந்து சமாளிக்கிற இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஜென்ரல் திங், அதெல்லாம் எழுதி பேப்பரை ஃபில் பண்ணிடுங்க. குத்துச்சண்டை இருக்குது, துப்பாக்கி சுடுதல் இருக்குது, யோகாசனம், ஜூடோ எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்க்கான
இது இங்கிலீஷ்க்கான வெர்ஷனும் நான் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. சவுத் இந்தியாவில் நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. மேஸ்காட் பார்த்திங்கன்னா வீரமங்கை யாரை வச்சுன்னா ராணி வேலுநாச்சியாரை தான் வீரமங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி லோகோ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது மேஸ்காட் சின்னம். லோகோவில் வந்துட்டு திருவள்ளுவர் இருப்பாங்க. இதே எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கோங்க. 5600 வீரர்கள் இருப்பாங்க. மொத்தம் 26 ஸ்போர்ட்ஸு, ஃபுட்பாலு, வாலிபாலு, பேட்மிண்டனு எல்லாமே இதில் அடங்கும். அதே மாதிரி இந்தியா வந்து யூத் ஒலிம்பிக்ஸை 2029லையும் ஒலிம்பிக் கேமையே வந்து 2036லையும் நடத்த பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், இதை வந்து ஒரு இடத்துல நீங்கள் பாயிண்ட்டாகவும் சொல்லிக்கோங்க. ஏன்னா இந்த கேம்ஸ்லாம் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்போது அதுக்கான கட்டமைப்பெல்லாம் இப்போயே ஏற்படுத்தி வச்சிட்டேன்னா ஒலிம்பிக்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டே கொடுத்துக்கோங்க. இந்த 2 இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூத் ஒலிம்பிக்ஸ் 2029, ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து 2036. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற கீ பாயிண்ட்டு. நான் ஒரு 10 பாயிண்ட் மினிமமாக சொல்லியிருப்பேன். ஸோ இதை மட்டும் நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொடுத்துட்டு மிச்சதை ஃபுல்லாக நீங்கள் ஜென்ரல் திங்ஸ் எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.